எடுத்திருக்கீங்களா? உங்க பேர் என்ன? உங்களுக்கு ஒரு நோட்டீஸ் கொடுக்க சொல்லுங்க. கமிஷனர் எங்க? இந்த மாதிரி அடிக்கடி வந்து ரிப்பீட்டடா நான் கம்ப்ளைண்ட் வந்துட்டே இருக்கு. எல்கார்ட் சென்டர் பொதுமக்கள் அதனால கஷ்டப்படுறாங்கன்னு. அதனால இதை வந்து ஏன் நாங்க வேற வெண்டாருக்கு கொடுக்க கூடாதுன்னு ஒரு நோட்டீஸ் விட்டுட்டு போயிருங்க. நாங்க வேற வெண்டார் கொடுக்குறோம். வேற எந்த முனிசிபாலிட்டிலயோ லோக்கல் பாடியிலயோ இந்த பிரச்சனை வரல. உங்க பள்ளிப்பாளையத்துல மட்டும்தான் இந்த பிரச்சனை வந்து கூட்டி கிடக்குது, மக்கள் கஷ்டப்படுறாங்க. இல்ல வெண்டார் கேன்சல் பண்ணிடுவாங்க, உங்களால ரன் பண்ண முடியல, 2 நாள் போட்டு லீவ் போட்டா ஒரு ஆள் சப்ஸ்டியூட் பண்ண முடியல, நான் வேற வெண்டார் கொடுத்துக்கிறேன். இல்ல இது ஒன்றும் ஃப்ரீ சர்வீஸ் ஒன்றும் பண்ணல, நீங்க மக்கள்கிட்ட காசு வாங்கிட்டு தானே பண்ணிட்டு இருக்கீங்க. எத்தனை ஸ்கூல் பிள்ளைங்க எல்லாமே எத்தனை பேர் உட்கார்ந்துருக்காங்க. நான் இன்னைக்கு அதுக்காகவே தான் இன்னைக்கு வந்தேன். நேற்று ஃபுல்லா அவ்வளவு கம்ப்ளைண்ட் எனக்கு. இதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட். இப்ப ரைட்டிங்ல நான் ரெக்கார்ட் பண்ணுவேன். அடுத்த தடவை இதே மாதிரி இருந்தா டெஃபினட்டா நான் கேன்சல் பண்ணிட்டு வேற ஆள் கொடுப்பேன். உங்க ஆதார் சேவை மையம் தான் ஒழுங்கா செயல்படுறது இல்லன்னு புகார்கள் வந்த வண்ணமாவே இருக்கு. 2 பேர் வேலை செய்ய வேண்டிய இடத்துல ஒருத்தர் தான் வேலை செய்யறீங்க. பள்ளி மாணவர்கள் மணிக்கணக்குல ஆதார் சேவைக்காக காத்துட்டு இருக்காங்க. இப்படி அடுக்கடுக்கான கேள்விகளை முன்வச்சு மாவட்ட ஆட்சியர் சராமாரியா கேள்வி எழுப்புனதுக்கு ஆதார் சேவை மைய பணியாளர்கள் திணறி போய் நின்றுருக்காங்க. பள்ளிப்பாளையத்துல மாவட்ட ஆட்சியர் அதிரடி ஆய்வு பணியில ஈடுபட்டதால பரபரப்பு ஏற்பட்டிருக்கு. நீங்க தான் எடுத்திருக்கீங்களா? உங்க பேர் என்ன? உங்களுக்கு ஒரு நோட்டீஸ் கொடுக்க சொல்லுங்க. கமிஷனர் எங்க? இந்த மாதிரி அடிக்கடி வந்து ரிப்பீட்டடா நான் கம்ப்ளைண்ட் வந்துட்டே இருக்கு. எல்கார்ட் சென்டர் பொதுமக்கள் அதனால கஷ்டப்படுறாங்கன்னு. அதனால இதை வந்து ஏன் நாங்க வேற வெண்டாருக்கு கொடுக்க கூடாதுன்னு ஒரு நோட்டீஸ் இதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட். இப்ப ரைட்டிங்ல நான் ரெக்கார்ட் பண்ணுவேன். அடுத்த தடவை இதே மாதிரி இருந்தா டெஃபினட்டா நான் கேன்சல் பண்ணிட்டு வேற ஆள் கொடுப்பேன். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்துல நடைபெற்றுட்டு வரக்கூடிய சாலை விரிவாக்க பணிகள் மற்றும் மேம்பால பணிகளை ஆய்வு செய்யறதுக்காக மாவட்ட ஆட்சியர் டாக்டர் உமா அவர்கள் அங்க போயிட்டு ஆய்வு பணியில ஈடுபட்டிருந்திருக்காங்க. அப்பதான் திடீர்னு நகராட்சி அலுவலகத்துல செயல்பட்டு வரக்கூடிய ஆதார் சேவை மையத்துக்கு போயிட்டு அங்கேயும் ஆய்வு செஞ்சிருக்காங்க. அங்க இருந்த பணியாளர்கள் கிட்ட அடுக்கடுக்கான கேள்விகளை முன் வச்சிருந்திருக்காங்க. இங்க மட்டும்தான் ஆதார் சேவை மையம் சரியா செயல்படுறது இல்லன்னு அடிக்கடி புகார்கள் வந்துட்டே இருக்கு. பள்ளி மாணவர்கள் மணிக்கணக்குல ஆதார் சேவைக்காக காத்துட்டு இருக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கு. 2 பேர் வேலை செய்ய வேண்டிய இடத்துல எதுக்காக ஒருத்தர் வேலை செய்யறங்க அப்படின்னு அடுக்கடுக்கான கேள்விகளை மாவட்ட ஆட்சியர் முன்வைக்க என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம பணியாளர்கள் திணறி போய் நின்றிருந்திருக்காங்க. இதனால ஆதார் சேவை மையத்துல பெரும் பரபரப்பு சூழல் ஏற்பட்டிருந்திருக்கு. வேற எந்த முனிசிபாலிட்டிலயோ லோக்கல் பாடியிலயோ இந்த பிரச்சனை வரல. உங்க பள்ளிப்பாளையத்துல மட்டும்தான் இந்த பிரச்சனை வந்து கூட்டி கிடக்குது, மக்கள் கஷ்டப்படுறாங்க. இல்ல வெண்டார் கேன்சல் பண்ணிடுவாங்க, உங்களால ரன் பண்ண முடியல, 2 நாள் போட்டு லீவ் போட்டா ஒரு ஆள் சப்ஸ்டியூட் பண்ண முடியல, நான் வேற வெண்டார் கொடுத்துக்கிறேன். இல்ல இது ஒன்றும் ஃப்ரீ சர்வீஸ் ஒன்றும் பண்ணல, நீங்க மக்கள்கிட்ட காசு வாங்கிட்டு தானே பண்ணிட்டு இருக்கீங்க. எத்தனை ஸ்கூல் பிள்ளைங்க எல்லாமே எத்தனை பேர் உட்கார்ந்துருக்காங்க. நான் இன்னைக்கு அதுக்காகவே தான் இன்னைக்கு வந்தேன். நேற்று ஃபுல்லா அவ்வளவு கம்ப்ளைண்ட் எனக்கு. இதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட். இப்ப ரைட்டிங்ல நான் ரெக்கார்ட் பண்ணுவேன். அடுத்த தடவை இதே மாதிரி இருந்தா டெஃபினட்டா நான் கேன்சல் பண்ணிட்டு வேற ஆள் கொடுப்பேன்.